ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. ரொம்ப ஈஸியானது, பிகினர்ஸ் கூட இது செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்க்கலாம். இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். அடுத்தது 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் நான் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது காரத்துக்கு நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். சாம்பார் பொடி போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் செய்யலாம். இதை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். இல்லை மசாலா பொடி எதுவும் இல்லைன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உப்பு சேர்க்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதுக்கு தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இப்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இதில் இருக்க தண்ணியிலே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். இப்போ மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ போட்டோம்னா இப்போ எவ்வளோண்டு ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெந்துருச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குத்தி விட்டு பார்த்தா இந்த மாதிரி கரண்டிலே நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா வெந்துருச்சுன்னு தெரியும். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.